வேலூரில் 18 வயது நிரம்பாத சிறுவனை இருசக்கர வாகனத்தை இயக்க அனுமதித்த தந்தை மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவர்களிடம் இருசக்கர வாகனம் கொடுத்து அனுப்பினால் பெற்றோர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் முரளி இணைகிறார். வணக்கம் முரளி, விவரம். ஜெயஸ்ரீ, இந்த 18 வயது நிரம்பாத பள்ளி சிறுவனிடம் இருசக்கர வாகனத்தை இயக்க அனுமதித்த தந்தை மீது 8 பிரிவுகளின் கீழ் வேலூர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். தந்தையை வேலூர் மாவட்டம் வேலூர் பழைய பேருந்து நிலையம் அருகாமையில உள்ள அண்ணா சாலையில் பள்ளி சிறுவர்கள் 3 பேர் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கி வந்தனர். இதை கண்ட வேலூர் வடக்கு காவல்துறையினர் வாகனத்தை, அதாவது பள்ளி மாணவர்கள் ஓட்டி சென்ற வாகனத்தை நிறுத்தி அந்த சிறுவனிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் இந்த கனியபாடி பகுதியைச் சேர்ந்த தனது மாமா ஆகாஷ் என்பவரின் இருசக்கர வாகனம் என்பதும் தனது மாமா சென்னையில் பணிபுரிந்து வருவதாகவும் இருசக்கர வாகனத்தை தனது வீட்டில் சென்று இருப்பதால் அந்த வாகனத்தை நான் எடுத்து வந்ததாக அந்த பள்ளி மாணவர்கள் தெரிவித்தார்கள். இதனை அடுத்து இந்த வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் இந்த வாகனத்தை இயக்க அனுமதித்த அந்த சிறுவனின் தந்தை மீது 8 பிரிவுகளின் கீழ் வேலூர் வடக்கு காவல்துறையினர் கைது செய்து அவரை வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். மேலும் மோட்டார் வாகன சட்டப்படி சம்பந்தப்பட்ட வாகனத்தின் பதிவு சான்றிதழை 12 மாதத்திற்கு ரத்து செய்யவும், வாகனத்தை ஓட்டிய இளைஞர்களுக்கு 25 வயது முடியும் வரை வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதை தடை செய்யவும் வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் வேலூர் மாவட்டத்தில் இது போன்ற 18 வயது நிரம்பாத சிறுவர்கள் இருசக்கர வாகனத்தை இயக்க அனுமதிக்கும் பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மதிவாணன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.